மீனாவோட அப்பாவுக்கு நினைவு நாள், அதுக்கு சாமி கும்பிடுறாங்க. நாளைக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜாமான் வாங்குறாங்க. சிம்பிளாக ஒரு 10 பேர் 20 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலே கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாயந்தரம் சாப்பாடே கொடுத்துருவோம், அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க, அங்கே ஏழை பழையல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா என்ன பண்ணுறான், அம்மா 50 பேருக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரெடி பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அப்பாவை விட்டு. அப்பாக்காரவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணால் வரியா அப்படின்னு கேட்டால், நானா அந்த வீட்டுக்கா, ஆசை இருக்குது, சமையல் யாருங்க அப்படின்னு விஜயா கேட்க, மீனா தான், மீனாவும் அவங்க அம்மாவும் தான், நல்லா சமைப்பால, நல்லா சோறு சாப்பிட்டு நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்க, என்ன அங்கே என்னமோ பட்னி கிடக்கிற மாதிரி பெருமிச்சு விடுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களே பண்ணிக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன வைக்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கோயில்லையும் நிறைய பேர் கொடுத்துட்றாங்க. சாயந்தரமாகவே கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும். மணி 7:30 ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம ரவி வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வர சொன்னால் அவங்க முக்கியமாக வேலை இருக்குது, ஆட்கள் கல்யாண ஆர்டர் எடுத்துருக்கு, அதனால எங்களால் வர முடியலை, எங்களுக்கு சேர்த்து வேணால் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது விஜயா தங்கியிருக்க ஸ்ருதி வீட்டுக்கு. அங்கே போனகையோட பார்த்தா நல்லா தடபுடலாம் வரவேற்பு, என்னமோ அவங்க அம்மா நல்லா தான் வரவேற்கிறாங்க. சாப்பாடும் கொண்டே கொடுக்குறாங்க. விஜயா வேக வேகமாக போயிட்டு அந்த சாப்பாடை வாங்கி வச்சு சும்மா கப்புன்னு அடிக்குது. மீனாவுக்கும் முத்துக்கும் டவுட் வருது, அம்மா சாப்பிடலையா நீங்கள் அப்படின்னு கேட்க, அத்தை நீங்கள் சாப்பிடவே இல்லையா வந்ததுலேருந்து அப்படியே எல்லாரையும் ஸ்ருதியும் ரவியும் பார்க்குறாங்க. இல்லையே ஆண்டி சாப்பிட்டாங்களே, ஏன் ஆண்டி, ஏன் என்ன என்ன அப்படிலாம் கேட்குறீங்க அப்படிங்கல. ஐயோ பாவம், இவன் நல்லவ, இவன் முன்னாடி ஏன் அவங்க அப்பா அம்மா தப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு, இல்லை முத்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு விஜயா சமாளிக்குது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் வருது, அம்மா இங்கே சாப்பிடவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. அம்மா உனக்கு இங்கே இருக்க பிடிக்குதா, பிடிக்கலன்னா வந்துருமா, சொல்லுமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற ஸ்ருதி வந்துடுது. ஆண்டி உங்களுக்கு பரவாயில்லையே, ஓகே தானே, ஏன் உங்கள் முகம் வாடி போயிருக்கு அப்படி இப்படின்னு கேட்க, ஒன்றுமே சொல்லாமல் விட்டுருது. இவ வீட்டுக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தாங்க. முத்து மீனா எவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் வரலன்னு சொல்லிடுறாங்க. பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ரவி பக்கத்தில் நிற்கிறார். அம்மா நீ என் கூட இருமா, எனக்கு என் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமா, வீட்டுக்கு வரையில நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட தான் இன்றைக்கி வந்தேன், நீங்கள் இங்கே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ல, அந்த ரவி அந்த ஒத்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, பெத்த பிள்ளை தானே, என்னதான் இருந்தாலும் முத்து மேலே மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு மொத்தமாக கோவம் பூரா இருக்குது, அதனால் ரவிக்காண்டி இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு மனசில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இது என்ன டிஃபன் கேரியர் அப்படின்னு கேட்குறாங்க. இது அந்த பயலுக்கு தான், ஓடுகளி பயலுக்கு அப்படிங்கிறாரு முத்து. பார்க்குறாங்க, பரவாயில்லையே, எப்படிரா முத்து மனோஜுக்கெலாம் கொண்டு போகிற, அம்மா நானா இல்லைம்மா, மீனா அவங்க அம்மா இருக்காங்களே அவங்க தான், தம்பி பாவம் ஷோரூமில் தானே கஷ்டப்படும், கொண்டே கொடுன்னு சொல்லி அவர் தான் சொன்னார், அவங்க தான் சொன்னாங்க, மீனாவும் ஆமாம் பாவம்னு சொல்லி தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குது. தொட்ட கையில் தொடமாட்டேன்னு சொன்னால் மனோஜுக்கு இந்த மீனா, ஆனால் அவளே பழசெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போது மனுஷங்கன்னா மறக்கணும் மன்னிக்கணுமா தப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது, என்னால் முடியலையே அப்படின்னு விஜயா நினச்சிக்கிறது. மீனா பார்க்குது, ஒரு இந்த பார்வையோடு பார்த்துட்டு, மீனா ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கல, ஒன்றும் இல்லை உன் கையால் இங்கே காஃபி போட்டு கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. ஸ்ருதி உடனே, ஆமாம் மீனா நானும் சொல்ல நினச்சேன், கோச்சிக்காதீங்க, எனக்கும் காஃபி போட்டு கொடுக்குறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி போட போகிறாங்க. பால் பாக்கெட்டு அப்படிங்கல, என்ன பண்ணுறது பால் இல்லையே, ஒரு பால் இருக்குது, ஒரு பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சே, நைட்டுக்கு பால் குடிக்கலான்னு வச்சுருந்தா இப்படி கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு ஸ்ருதி அம்மா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபியை போட்டு டீயை போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்பா அப்படின்னு குடிக்குது விஜயா. மீனா இன்னொன்று கப்பு தாரியா அப்படிங்கல, இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி மடக்குன்னு ருசியாக சூட்டோட குடிக்க, அப்படி தான் டீ குடித்தாலே வயிறு ரொம்பிரும் போல இருக்கே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப, அதுக்குள்ளேயும் போகிறீங்களா, ஐயோ மீனா விஜயா ரொம்ப தாங்க மனசு மாறிடுச்சுன்னு சொல்லணும். மீனா மேலே அவ்வளோ ஏக்கம் காதல் வந்துருச்சு விஜயாக்குன்னு சொல்லலாம். கிளம்புறத பார்த்துட்டே நிற்கிறாங்க. மீனாவை பார்க்குறாங்க விஜயா. முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே போகிறாங்க, எனக்கு என்னமோ அத்தை இங்கே நிம்மதியாக இல்லைன்னு நினைக்கிறேங்க, விடு அப்பா இல்லைல்ல அந்த வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இல்லைங்க அப்பா இல்லாத குறை மாதிரி எனக்கு தெரியல, அப்படி இருந்தால் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்க ஏன் மேலே இப்போ என்னமோ பாசம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல விடு மீனா, வந்தால் வந்துட்டு போட்டோம், அப்படி உண்மையிலே வந்திருந்தா அவங்க பின்னாடி வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீதி வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. விஜயா வாசல் வரைக்கும் வந்து நிற்கிது. ஏங்க இங்கே பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, திரும்பி பார்த்தா விஜயா நிற்கிது. என்னம்மா அப்படின்னு திரும்ப, ஒன்றும் இல்லைடா பார்த்து பத்திரம் போயிட்டு வா மீனா அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை மீனாவுக்கு.
என்னை பார்த்து போயிட்டு வா பத்திரமான்னு சொல்லிட்டாங்கங்க உங்கள் அம்மா அப்படின்னு. ஏன் மீனா, இந்த ஒரு வார்த்தைக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்படுறிய? நாள் பூரா அந்த பார்லர் அம்மா பழக்குறலை பார்த்த மாதிரி உன்னை பார்த்தா நீ எப்படி நினச்சிருப்ப? ஐயோ இப்போ மட்டும் என்னங்க, நான் எப்பவும் அப்படி தாங்க நினைக்கிறேன். என்ன ஒன்று, என் மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும், எங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அது ஒன்று தான். மற்றபடி எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. நீங்கள் இருக்கீங்க, எனக்கு என்னங்க பயம்? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனோஜதுக்கு போய் இறங்குறாங்க. உள்ளுக்க போகிறாங்க. போயிட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. மீனாவும் ஆட்டோவில் இறங்கி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஷோரூம்குள்ளே போயிட்டா இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே மனோஜ், டே முத்து, டே வாடா வாடான்னு அப்புறம் ஒரு பரபரப்பாக பார்க்க, என்னங்கடா இது பிரிஞ்சோடனே உறவோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ ஆர்வமாக வர்ற? இல்லைடா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அம்மா நல்லா இருக்கா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என்னடா டிஃபனில் கொண்டாந்துருக்க, சாப்பாடாடா அப்படிங்கல. ஆமாடா அப்படிங்கல. இந்தா உனக்காக தான் வீட்டு சமையல் தான், டே குடுறா மீனா சமைச்சதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. மீனாவோட கை ருசியை இப்போ தாங்க எல்லாம் நாக்கு சொட்டா கேட்குதுங்க. ஏற்கனவே தின்னதுங்க தான் வீராப்பு. மீனா வீட்டை விட்டு போகணுன்ட்டு இப்போ காஞ்சதுக்கப்புறம் தானே தெரியுது எல்லாருக்குமே ஒருத்தவங்களோட அருமை. வேகமாக எடுத்து வச்சுட்டு கப்புன்னு அடிக்கிறாரு. சைவம் சாப்பாடு தானே, சரி பரவாயில்ல, சைவமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த வறுவல் பொரியெல்லாம் எடுத்து வச்சு, சூப்பரா டேய் வேற லெவல்ரா அப்படிங்கல. ஆமாம், எப்படி இதை சாப்பாடு எப்படி கொண்டாந்துருக்கீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. டேய் வேற ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க, அதுதான் உனக்கு கொண்டு வந்தேன். அம்மாவுக்கும் கொடுத்துட்டு தானே வர்றேன். அம்மா கொடுத்துட்டியா? அம்மா பார்த்தியா நல்லா இருக்காடா? இருக்கு என்னன்னே தெரிலடா. மீனா ஒரு பார்வையாக பார்க்குது. ரொம்ப பாவமாக இருக்குடா அம்மா பார்க்க. உன்னை நம்பி ஏன்டா இப்படி பண்ணிட்ட? சரி விடு, இப்போ என்ன, நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன்? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தப்பு தான் விட்டுறா. சரி விடு, சாப்பிடு அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே இருக்கவும் பொறையிறது. திட்டாதடா, இங்கே பார்த்தியா எனக்கு பொறையிறது. டே நான் திட்டையில் பொறையில்லடா, நான் சும்மா இருக்கலான்டா நீ பொறையிடுற, நான் ஒன்றுமே சொல்லலை விடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு விக்கிக்கிட்டே. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சரியமாக இருக்குது, உன் பொண்டாட்டி எதுவுமே தொட்ட கையில் தொடாது எனக்காண்டி, எப்படி அப்படிங்கிற. டேய் மறுபடியும் கேட்டேன் அடிச்சு போடுவேன். நான் தான் சொன்னேன்ல உங்கள் அப்பாவுக்கா. ஓ ஆமாம்ல, ஓ அப்பாவுக்கான்றதே வந்து கொடுத்தியாடா, ஏன் கொடுக்க மாட்டேன் மட்டும் நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன அடிக்க போறியா, போனா போகுதுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து புள்ள இருப்பியே, சாப்பிடாம இருப்பியே, கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பியேன்னு கொண்டாந்து என் மாமியால் என் பொண்டாட்டியும் தான் கொடுக்க சொன்னாங்க. அதனால வந்தேன். உடனே சாமி கும்பிட்டதுனால தான் சோறு கொடுக்குறியா அப்படிங்கிற, அடிச்சின்னு வைவேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ அப்படிங்கிறாங்க. ப்ரோ வாங்க அப்படின்னு அங்கிட்டிருந்து வராரு சந்தோஷம். அந்த பிள்ளை ஜீவாவும், வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் ப்ரோவுக்கு மட்டும்தான் சாப்பாடா, எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்களா. டேய் கண் வைக்காதடா அப்படின்னு இப்படி மறைக்கிறாரு மனோஜ். பாவி நீலாம் ஒரு நண்பன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, என்ன முத்து, என்ன ப்ரோ, என்ன சாப்பாடு, ஐயோ சைவமே அசைவம் மாதிரி தூக்குதே அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. அதாவது நினைவு நாள்னாலே கொஞ்சம் சோகம் வருது. எனக்கு கொடுக்கல இல்லை அப்படிங்கல. இருங்க நிறைய இருக்குது பாருங்கள் சாப்பாடு, சதோஷ் ப்ரோ நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கல. மனோஜ் என்ன பண்ணுறாரு, அவன் ஹோட்டலில் சாப்பிட்டுக்குருவான், இது எனக்கே பத்தாது, டேய் நிறைய இருக்குடா நீ வைடா அப்படின்ட்டு ஒரு தட்டு எடுத்து வச்சு அவருக்கும் கொடுக்க, 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கே இவ்வளோ கொண்டாந்தீங்களா சிஸ்டர் அப்படிங்கல. என் பொண்டாட்டியோட மனசும் சரி கையும் சரி அப்படித்தான், தாராளமாக நிறையா தான் கொண்டு வருவா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க போல இருக்குது அப்படிங்கல. அதை ஏன் கேட்குறீங்க, தொல்லை தாங்கலைன்னு என்னையும் தங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே ஒரு பாக்ஸில் இருக்குது, இது என்னது ஸ்வீட் மாதிரி இருக்குது அப்படின்னு போக, அதுவா அது நம்ம ரோஹிணி சிஸ்டருக்கு தான். என்னது, ஐயோ மாட்டிக்கிட்டாங்களா அப்படி பார்க்குறாரு. என்னடா என்ன அப்படி, இல்லை ப்ரோ அப்படின்னு சந்தோஷம் சமாளிக்கிறாரு. ரோஹிணி சிஸ்டருக்கு பிடிக்கும்ல அந்த அல்வா, அந்த நினப்பில் வாங்கினேன்னு சொன்னார், அதை மாற்றி சொல்லிட்டேன். இந்தாங்க ப்ரோ உங்களுக்கு தான், இந்தாங்க சிஸ்டர், மீனா சிஸ்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்து கொடுக்க, மனோஜுக்கு போச்சே வடை போச்சேன்னு பார்க்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வரேன்ட்டு இருக்காங்கல்ல ரோஹிணி, அதுக்காக ஆசையாக வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. மீனாவும் முத்துவும் கிளம்புறாங்க. சரிடா பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கல. 2 பேரும் வெளில வராங்க. முத்துவுக்கு ஒரு நெருடல் வருது. ஏன் மீனா இங்கே அல்வா இருந்துச்சு, அதை பற்றி உனக்கு ஏதாவது தோணுதா? அதாங்க எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படிங்கல. எனக்கு சரி நான் இங்கே தங்கிக்கங்க, நானும் அதான் சொல்ல நினச்சேன், என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சு. இங்கே ரோகிணி கிளம்பி வராங்க. வீட்டில் பரபரப்பாக கிளம்புறாங்க. எங்கடி போகிற? அம்மா நான் நல்லதுக்கு தாம்மா போகிறேன், நீ வார்த்தை அனுப்பு அப்படின்னு ஆசீர்வாதம்லாம் வாங்குது. எது வந்தாலும் நல்லதே நினைடி, இன்னும் உனக்கு நான் நல்லா இருக்குன்னு வாழ்த்த மாட்டேன், நீ நல்லா இருக்கணும் தானே நானும் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு இப்படி சென்ட் அடிச்சுக்கிட்டதுன்னு அப்படித்தான் மணக்க கிளம்புது. ஏண்டி உன் புருஷனை பார்க்க போறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ என் அறிவு அம்மா கரெக்டாக தாம்மா சொல்கிறேன், எங்கடி பார்க்க போகிற, பார்த்தாலும் சென்டெல்லாம் போடுற அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கல. அம்மா
கரெக்டாக கணிக்கிற. அந்த காலத்தால்னா ஆள் தான். ஆமாம், அவர் தனியாக இங்கே வந்து இருக்காருன்னு சொன்னேன்ல, அங்கே தான் என்னைய வர சொல்லியிருக்காரு. என்னடி சொல்கிற? ஆசையாக வர சொன்னாரா? எலி தொல்லையாக இருக்கான், அதை வந்து நீ வந்து அனுபவிச்சு பாருன்னு சொன்னார். அவர் எந்த கான்செப்டில் சொன்னால் எனக்கு என்ன, நம்ம போகிற காரியத்தை முடிக்க வேண்டியதான். எப்படி ஓடிக்கும் ஆசை நிறைவேறினா சரி. அப்பா, இன்றைக்கி தான் எங்கள் அம்மா நல்லது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கவே நடக்காது. இங்கே ரோஹிணி வர்றாங்க. ஆசையாக ரோஹிணி இங்கே வந்தால் இங்கே மீனா இறங்குறாங்க. என்ன மீனா இறங்குறான்னு அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க. ஒதுங்கின கையோட சரி இவ போயிட்டா, முத்துவோட தானே வந்திருப்பா, தனியாக வரமாட்டாள்னு பார்த்தா செருப்பு கிடக்கு, ஐயோ உள்ளுக்கு இருக்கானா அப்படின்ட்டு வெளியிலே நின்றுக்கிறாங்க ஒரு ஓரமாக தள்ளி. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, மீனாவை அனுப்பிட்டு உள்ளர வராரு. மனோஜ், என்னடா என்ன வந்துட்ட, நீ வீட்டுக்கு போலையா? நான் போகிறதுக்கு நீ ஏன் துடிக்கிற? ஒன்றும் இல்லை நீ போவியா உன் பொண்டாட்டி கூட? நீ பொண்டாட்டி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியே. ஓ, நாங்கள் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டோம். ஓகேடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் கூப்பிட்றாங்க. ப்ரோ, உங்கள் பொண்டாட்டி கேட்பான்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க. ஆமாம் ப்ரோ, அதான் நானும் சொன்னேன், என் பொண்டாட்டி நேரத்தில் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறா, இன்னைக்கு கிளம்புங்க. ஏன் அப்புறம் இன்னைக்கு எனக்கு துணைக்கி துணைக்கா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, சந்தோஷம் இருக்கணும், நீ போ. ஏன் நான் போனேன்னா இது நம்ம கடைடா, என்ன உன் கடைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து சொன்ன கையோட, டே நீ நல்லா சோறு கொண்டாந்து கொடுத்துப்புட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, நீ நல்லது பண்ண வந்தேன்னு நினச்சா இப்படி என்ன பண்ணுற அப்படிங்கிற. நான் என்னடா உன்னை பண்ணேன், நான் பாட்டுக்கு இருந்தால் ஒரு டேபிள் எடுத்து போட்டு படுத்துக்கிறேன், இல்லையா தரையில் கூட படுத்துக்குவேன், உன்ன மாதிரிலாம் கட்டிலு அப்படியே மெத்த இந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு போய் படுக்கிறாரு. இரு நான் போய் செருப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இங்கே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு மனோஜுக்கு. எடுக்க பார்க்குறாரு, எடுக்க முடியல. ஃபோன் வந்துகிட்டே இருக்கே, ஒன்றும் புரியலையே. அப்போது பார்ட்டி வந்திருக்கு, அல்வா அந்த பார்ட்டிக்கு தானா? சந்தோஷம் பார்த்து இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட, யாருக்கா அல்வா வாங்கியிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அது வந்து நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். ஓ, அப்போ அந்த ஆள் வரேன் இருக்கா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி நீ கிளம்புறியா இருக்கிறியா? இல்லை நீங்கள் இருக்கிறா தான் நான் இருக்கிறேன், போச்சோன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு ஓடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மெசேஜ் வருது, படிக்கிறாரு. என்ன பண்ணுறது, என் முத்து இருக்கான், அவனை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்ல, மணி ஆகிட்டே இருக்குது. கடை வேலையும் முடிஞ்சிச்சா, அதனால் என்ன பண்ணுறாங்க, கடையை சாத்தணும் அப்படின்ட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, டே நானே செருப்பு எடுத்து போட்டு கடையை சாத்திட்டு வரேன், நீ உள்ளுக்கே இரு. இல்லை முத்து, டே இருடா அப்படின்னு செருப்பு எடுக்க வராரு. பார்த்தா ஆள் அங்கே நிற்கிதுங்க, தவளை தனியாக அப்படியே ஒட்டி நிற்கிது. பார்த்துடுறாரு. ஓ, பாட்டி இங்கே வரேன் இருக்கா, சந்தோஷம் சொன்ன மாதிரி. ஏண்டி எங்கள் அண்ணன் வாழ்க்கை கெடுத்தது இல்லாமல் இன்னும் குடியை கெடுக்க பார்க்குறியான்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஷட்டரை இழுத்து மூடிட்டு உள்ளுக்க போகிறாரு. சாவியை ஒட்டி சட்டை பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போய் முத்து படுக்கிறாரு. ஐயோ போச்சே, இவன் இருக்கையில் அவளை கூப்பிடவும் முடியாது, சாவியும் உள்ளர போட்டேன், நானும் வெளியில் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாமல் படுத்துடுறாங்க. முத்துவும் படுக்கிறாரு, பாட்டு பாடிக்கிட்டே. ஒன்றும் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது அப்படிங்கிற பாட்டை பாடிக்கிட்டே மனோஜ் என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் போடுறாரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிட ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. அந்த பிள்ளையும் தலையில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுது. அம்மா கறி கேட்குது, என்னடி வந்துட்டேன், பூ மனத்தோட போன மச்சான் திரும்பி வந்துட்டேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த தான் நீ என்ன மனசோட வாழ்த்தினியோ அப்படின்னு போய் நொந்துக்கிட்டு படுக்க, ஏண்டி அவன் தம்பி வந்து தொலைச்சிட்டான், நான் தான் சொன்னேன்ல எனக்கு என்றைக்குமே அதுக்கு தான் வில்லங்கணும், அதுதான் அப்படி சொல்ல. சரி உருடி, நடக்கிறதா நடக்கும், என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பஞ்சிட்டேலக்கா எனக்கு அப்படிங்கிற. அம்மா அப்படின்னு கிறிஸ்து கூப்பிட, என்னடா தூங்கலையா அப்படின்னு போயிட்டு, நமக்கு வாய்ச்சது மயந்தான் அப்படின்ட்டு போயிடுது. அதை விட உனக்கு என்னடி வேணும், குழந்தையே இல்லாமல் எத்தனை பேருக்கு தனியாக கஷ்டப்படுறாங்க, அதை நினச்சி பாரு கண்ணு, ரோஹிணி கண்ணு அப்படின்னு தானங்க சொல்லணும்னு தோணுது. ஏன்னா உனக்கு கீழே உள்ளவர் கோடின்னு நினச்சி பார்க்கணும்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மனோஜ் அடிச்சுக்கிறாரு, போச்சே வடை போச்சேங்கிற மாதிரி முத்துவை பார்க்குறாரு. ஏன்டா என்னமோ சுடுதண்ணிக்கிற காலை கை விட்ட மாதிரி உதறிக்கிட்டே இருக்க, ஒன்றும் இல்லைடா எல்லாம் போச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் படுத்துடுறாங்க. முத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது பாவம். அப்புறம் முத்து காலில் இருந்துச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போக, இனிமேல் நீ கிளம்புனா கிளம்பட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. அதாவது மனோஜ் நினைக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலைகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. விஜய் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறத பற்றி சொன்னோன்னா அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறது, அவள் தலையெழுத்து அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, விஜயனால அடுத்த நாளும் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் போட்டு விஜயா போட்டு பாடாக படுத்துதுங்க. ஆனால் இவங்க ஆடுவாங்க பரதநாட்டியம் கத்தக்களி குச்சிப்புடின்ட்டு. ஆனால் இதுங்க அதாவது கதையை டீஸ் பண்ண நினைக்கிறாங்கல்ல, அதனால இவங்களுக்கு ஆடத்தலையே அப்படியே ஆட சொல்கிறாங்களா, தொந்தரவு பண்ணுறாங்களான்னு ரொம்ப நொந்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க, மனோஜ்கிட்ட போயிடுறாங்க. மனோஜ் என்ன பண்ணுறாரு, எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்குமா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, என்னடா இப்போ இங்கே இருக்க வேணாம், நம்ம பார்வதி வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.
பார்வதி வீட்டுக்கு போனால் அது தங்கமான மனுஷி சேர்த்துக்குமா என்ன, சேர்த்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை வீணாக போகும், அவங்களுக்கு பட்டு தெரியணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்துட்டு இதுங்க இங்கே வந்து நிற்கிதுங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது, உங்களை விட்டுட்டா உள்ளார விட்டுட்டா நான் முத்துவுக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் பண்ணுற துரோகம் ஆயிரும், அனுபவிங்க, போயிட்டு மீனா வீட்டில் தங்குறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது பாவம், அப்படி தங்கமான மனுஷங்களை விட்டுட்டு ஏண்டி இப்படி பணம்னு தகரமான மனுஷங்க பின்னாடி போய் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த கையோட அப்படியே டபக்குன்னு மூட பார்த்துடுறாங்க நம்ம பார்வதி. இதுங்க ரெண்டும் அப்படியே கெஞ்சிக்கிட்டு நிற்கிதுங்க, எங்கேடா போகிறது அப்படிங்கிற மாதிரி திக்கு தெரியாமல் நிற்கிதுங்க. உங்களுக்கு ஆள் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இன்னும் அனுபவிப்பீங்கடி, இன்னும் நீங்கள் வந்து படாத கஷ்டம் படத்தான் போகிறீங்க விஜயா மனோஜை அப்படின்னு தாங்க சொல்லணும்னு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.